ஒன்றிய அரசின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள கல்வியாளர் முருகையன், இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு தமிழ்நாடு என்றும் நாம் கொடுக்கும் ஜிஎஸ்டி வரிதான் இந்தியாவிலேயே அதிகம் என்றும் தெரிவித்துள்ளார். அதைத்தான் ஒன்றிய அரசு பயன்படுத்துவதாகவும், அப்படி இருந்தும் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை கொடுக்காமல் வேறு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு கொடுப்பது மாணவர்களின் கல்வியை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்புன்னு சொல்லலாம். இன்றைக்கு நாம் வசூலித்து கொடுக்கிற ஜிஎஸ்டி வரிதான் அதிகமாக ஒன்றிய அரசுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி முதுகெலும்பாக பொருளாதாரத்துக்கு நாம் இருந்தும் கூட நம்மை வஞ்சிக்கிற ஒரு செயலாக மிரட்டுகிற பாணியிலே நமக்கு நிதியை ஒதுக்காமல் அதை வேறு மாநிலங்களுக்கு ஒதுக்குவது என்பது இன்றைக்கு பள்ளி குழந்தைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் செய்யக்கூடிய பெரிய அநீதி, துரோகம், அட்டுழியம். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான செயல் கண்டிக்கப்பட வேண்டும். உடனடியாக ஒன்றிய அரசு அந்த நிதியை மாநிலத்திற்கு ஒதுக்க வேண்டும். என்று சொன்னால் இன்றைக்கு மாநிலத்தினுடைய திட்டங்களை ஒன்றிய அரசுடைய பொருளாதார ஆய்வறிக்கை பாராட்டி இருக்கிறது.